சார், அந்த பொண்ணே கொலை பண்ண வந்தேன் வாக்குமூலம் கொடுத்த பிறகு எதுக்கு இந்த வேஸ்ட் டிஸ்கஷன்? சார், what they are doing is illegal. Just give me one chance. அந்த ஃபேக்டரி ரைட் பண்ணாதான் இந்த கேஸோட உண்மையான டீடைல்ஸ் தெரியும். அப்புறம் இந்த கேஸை ஈஸியாக முடிச்சிடலாம். அது எப்படி சொல்றீங்க ரஞ்சித்? லூசியாவை பற்றி நமக்கு தெரியணும்னா அந்த வஜ்ரவேலுவை அரெஸ்ட் பண்ணணும். சார், இவர் மட்டும் தான் இன்னும் லூசியா வஜ்ரவேலுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலம் என்ன பொய்யா? She has confessed, சார். சார், நான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும். இது நீங்க கொடுத்த வாக்குமூலமா? நான் நம்பல. சொல்லுங்க, ஏன் இப்படி பொய்யான வாக்குமூலம் கொடுத்தீங்க? சொல்லு. அது பொய்யில்ல. ஓகே, பொய்யில்ல. அப்புறம் ஏன் அவனை கொல்ல வந்த? உண்மையிலேயே நீ அவனை லவ் பண்றியா? இல்ல லவ் பண்ற மாதிரி நடிக்கிறியா? சொல்ல, என்ன நடந்துச்சு? சொல்ல. தெரியல, எனக்கு தெரியல. எங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. படுத்த படுக்கையா அவன் இருக்கிறத என்னால தாங்க முடியல. தினம் தினம் அவன் படுற வேதனைய பார்க்க முடியாம தான் நான் அப்படி பண்ணேன். Because I love him. I love him. இப்ப நம்புறீங்களா? Sir, now I need your permission to raid the factory. Go ahead. Thank you, sir. எனக்கு யார்கிட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியல கார்த்தி. எங்க அண்ணன் தேட்டரை எப்படியாவது நல்ல நிலைமை கொண்டு வந்துடணும். Hey, it's okay. Don't cry. We'll find a solution, okay? Hey, Jill. Yeah, it's me. Yeah, I need you to come and help me. இதுவரைக்கும் யாருமே கவனிக்காத இந்த தியேட்டர் இவ்ளோ மாடர்னா இருக்கு. இதுக்கு காரணம் 4 ஃபாரினர்ஸ் தான். வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். You have done a fabulous work. Thank you so much. What made you to do this? Actually, we did this for our friend Vicky. Is he there here? No, he's not here right now. He went to a special place. திவ்யா, உன் டேபிளுக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க. ஹாய் திவ்யா. ஹாய். என்னை பார்க்க இங்கே வந்ததுக்கு தேங்க்ஸ். அந்த இடம் நல்லா இருக்குல்ல? அங்கே போய் பேசலாமா? நீ என்னை கூப்பிடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல விக்கி. நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டு நடிக்க போனது ஏன் தப்பு தான். விடு திவ்யா, நான் அதை மறந்துட்டேன். ஆனால் என்னால் எதையுமே மறக்க முடியல விக்கி. I miss you and I still love you. One hot pepper passion pizza, red pepper, green pepper, jalapeno, cheese.
One more. Will you able to marry me? என்னது? கரெக்ட் தானே சொன்னேன். Will you marry me? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ண வந்தேன் தெரியும்ல. நீ ஒன்றும் இங்கிலீஷ்லலாம் பேச வேணாம், தமிழ்லேயே பேச போதும். எனக்கு அதான் பிடிக்கும். தமிழ்லையா? என்னை மனமுடித்து இல்லற வாழ்வில் நுழைய சம்மதமா? நம்பவே முடியல. எது கனவு எது நிஜம்னு புரியவே இல்லைல்ல. கனவாவே இருந்தாலும் அது கெட்ட கனவாயிடுச்சுல்ல. நல்ல கனவா இருந்திருந்தா இப்படி நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா? இந்த கெட்ட கனவு இனியோடு முடியட்டும், அதான் உன்னை கூப்பிட்டேன். புரியல விக்கி. நீயும் நானும் நிஜ வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இந்த கனவுலாம் ஏன் தப்பு தான் திவ்யா? தெரியல விக்கி, ஆனா என்னால தாங்க முடியல. I love you, Divya. இனிமே நம்ம பிரிய வேண்டாம் விக்கி. என்ன மன்னிச்சிரு திவ்யா. இந்த கனவு நிஜங்கிற விளையாட்டுல நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நானும் உன்னை காயப்படுத்திட்டேன். கண்ணை மூடு. சொல்றேன், கண்ணை மூட. இப்போ நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரும் இல்லாத ஒரு பீச், சாயங்கால நேரம், நானும் நீயும் மட்டும் தனியா. அப்புறம் நான் உன் தோள்ல சாஞ்சிட்டு இருக்கேன். Customers' dreams are our dreams. அவர் எப்படி உனக்கு தெரியும்? அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது சார். முருகனும் சுந்தரமும் தான் கூட்டுருவாங்க. லூசியா, இது உங்களுக்கு தூக்கத்தை மட்டும் கொடுக்காது, ஒரு நல்ல கனவையும் கொடுக்கும். கனவுனா நீங்க விரும்புற கனவு. இட்ஸ் ஃபார் யூ. எதுக்கு ஒன்று பார்த்தாரு? அவருக்கு தூக்கம் வராது சார். அவர் ஒரு இன்சோம்னியா. தூங்குறதுக்கு மருந்து தரணும்னு சொல்லி தான் அவரை போய் பார்த்தோம். சார், புது ஸ்டாக். எப்படி அந்த கனவு வரும்? அவர் டைரியில் ஒரு கதை எழுதுவார் சார், அதுதான் அவரோட கனவு. இது உங்க கனவு? இது நானும் விக்கியும் சேர்ந்து எழுதின கதை, அவ்வளவுதான் சார். சார், ஒரு நிமிஷம் டிவி பாருங்க. இந்த பெட்டியை ரொம்ப நாளாக வெளியிடாமல் வச்சுருந்தோம். அதை வெளியிடறதுக்கு இதுதான் சரியான நேரம்.
அது ஏன்னு இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அவர் ஆசைப்பட்டது அவர் கிடைக்கணும். அதான் எங்களுடைய ஆசை, எல்லாருடைய ஆசையும். நன்றி. வணக்கம் விக்னேஷ். உங்க டைட் ஷெட்யூல்லையும் இந்த நேர்காணலுக்காக நேரம் ஒதுக்கி வந்ததுக்காக எங்க தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மை பிளஷர். அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்கு, கேள்விகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க ஏன் இப்போ கண்ணாடி போடுறீங்க? சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட். இஃப் ஐம் நாட் ராங், அந்த ஆக்சிடென்ட்ல தான் உங்க அம்மா அப்பா இறந்து போனாங்க இல்லையா? அந்த ஆக்சிடெண்ட்ல நான் எங்கள் அம்மா அப்பா மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் கலரையே இழந்துட்டேன். ஐ மீன் ஐம் கலர் பிளைண்ட். பேசிக்லி எனக்கு வேறு எந்த கலருமே கண்ணுக்கு தெரியாது. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். ரொம்ப வெளிச்சமும் கண்ணுக்கு ஒத்துக்காது. அதான் எப்போவுமே இந்த கண்ணாடி. ஓகே, ஐம் சாரி. இந்த விஷயம் இருக்கா தெரியுமா? தெரியாது. யாருக்கும் சொல்லணும்னு தோணல. நீங்கள் கேட்டீங்க, அதான் சொன்னேன். தோரன் எனக்கு தெரியும், மற்றபடி வேற யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒரு பெரிய மூவி ஸ்டார். ஹவு டு யூ ஃபீல் அபவுட் த ஸ்டேட்டஸ்? இட்ஸ் நைஸ். எங்கள் அப்பா ஒரு பெரிய ஸ்டார், அதனால தான் எனக்கு இந்த ஸ்டார்டம் கிடைச்சிச்சு. உங்கள் அப்பா ஒரு பெரிய ஸ்டாராக இருந்திருக்கலாம், பட் நீங்கள் உங்கள் உழைப்பு தானே இதுக்கு காரணம் இல்லையா? ஷோர், நான் நிறைய உழைச்சிருக்கேன். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்டார் ஆகிடுறது இல்லை இல்லையா? ஐ எம் வெரி லக்கி. ஐ திங்க் யூ ஆர் பீயிங் வெரி மாடஸ்ட். ஓகே, இந்த மாதிரி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. ஐ எம் ஷுர் இதெல்லாம் நீங்கள் யார்கிட்டயோ ஷேர் பண்ணியிருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி யாராவது? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாரும் இல்லை. பேசிக்கலி நான் சின்ன வயசுலேருந்து இந்த சினிமா உலகத்தை தான் பார்த்துருக்கேன். வெளி உலகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ எல்லாருமே என்ன ஒரு ஸ்டாராக தான் பார்க்குறாங்க. என்னை பற்றி உண்மையாக யார் கேர் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்ல தெரியல. ஸோ மேக்ஸிமம் நான் தனியாக தான் இருப்பேன், யாரையும் நெருங்க விடுறதில்ல. தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பொதுவாக எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு கனவு இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆனுங்கிற கனவு இருந்திருக்கு. அந்த மாதிரி விக்னேஷுக்கு ஏதாவது கனவு? ஒரு சாதாரண மனுஷனாக வாழணுங்கிறது தான் என் கனவு. ரியலி? சாதாரண இந்த ஸ்டார்டம் எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிள் லைஃப், ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை. ரோட்டு கடையில் நின்று சாப்பிடணும், சைக்கிளில் ஊர் சுற்றணும், மக்களோட மக்களாக நானும் ஒரு சாதாரண மனுஷனாக வாழணும். அதான் என் கனவு, அதான் என் ஆசை. சினிமாவில் கிடைச்சதெல்லாம் சாதாரண வாழ்க்கையில் கிடைக்காத உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. அந்த கனவுல விக்னேஷ் யாரு? என் கனவுல நான் என்ன தியேட்டரில் டார்ச் அடிக்கிற ஒரு பையனாக பார்க்குறேன். வாட்? நீங்கள் தியேட்டரில் டார்ச் அடிக்கிறவங்களை எப்பான்னு பார்த்துருக்கீங்களா? அவங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க, அவங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்விசிபிள் இன் அ crowd. That's really true. அந்த கனவுல வேற ஏதாவது? ஒரு காதல். தேங்க்ஸ். அந்த காதலுக்காக போராட்டம். என் வாழ்க்கையில் நான் அந்த போராட்டத்தை பார்த்ததே இல்லை. அந்த போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கனவுல இருக்கிற காதல் மாதிரி நிஜ வாழ்க்கையில் ஏதாவது காதல்? ஏன் மனசு கூட லவ் பண்ண? ஆமாங்க, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுறேன். போதுமா? காரணங்கள் சொல்லி தான் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை.
வாழ்க்கையை முடிச்சுட்டு அவர் வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை கனவுல வாழ்ந்துட்டு இருக்கார் சார். பேசிக்கலாக இது எல்லாருக்கும் உள்ள மென்டாலிட்டி தான். நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை விட்டுட்டு மற்றவங்கள பார்த்து அதுபோலத்தான் வாழணும்னு ஆசைப்படுறோம். ஏழை பணக்காரனை மாதிரி காரு பங்களான்னு வாழ ஆசைப்படுறான். பணக்காரன் இருக்கிற டென்ஷன் விட்டுட்டு சாதாரண ஒரு மனிதனை போல வாழ ஆசைப்படுறான். இது மனித இயல்பு தான், இல்லாததை நினைச்சு ஏங்குறது. அவரும் அது போல தான் நினைச்சிருக்கலாம். அதுக்கு சைக்கலாஜிக்கலாக தயார் பண்ணிக்கிட்டாரு. எஸ் சார். ஸோ இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கனவுலேருந்து அவரை மீட்டு கொண்டு வரணும்னா, ஐ மீன் சப்கான்ஷியஸ் மைண்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவரை கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு வரணும்னா நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச் ட்ரை பண்ணுவோம். ஏன் விக்கி? நீ சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் உன்னை நெருங்காமலே இருந்துட்டேனே விக்கி. இந்த சினிமாலாம் விட்டுட்டு சாதாரணமாக வாழணும்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் நடிக்கவே போயிருக்க மாட்டேனே விக்கி. எழுந்துரு விக்கி. விக்கி, டைம் ஆச்சு. இன்னைக்கு தேட்டருக்கு போகலையா? நம்ம தேட்டர்ல இன்னைக்கு புது படம் ரிலீஸ் வச்சுட்டு இப்படி தூங்குற? எழுந்துரு விக்கி, சீக்கிரம் கிளம்பு. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. சீக்கிரம் சாப்பிடவா விக்கி? எழுந்துட்டியா? சார் இன்னைக்கு என்ன கனவு கண்டீங்க? நான் ஒரு ஆஸ்பத்திரியில் பெட்டில் படுத்துன்னு இருந்தேன். ஹாஸ்பிட்டலா? நான் இருந்தேனா? நீ இல்லாமையா? ஆனால் ஏன் தெரில, நீ என் கையை பிடிச்சி நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்படியா? சரி சரி, அவளுக்கு போய் ஊட்டு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. சின்ன குட்டி பாரு, அப்பா வந்துக்க. சின்ன குட்டி பாரு, அப்பா உனக்கு என்ன எடுத்து வந்திருக்கேன் பாரு. நீ ஆசைப்படுற வாழ்க்கையை வாழலாம். எழுதுற விக்கி. விக்கி ப்ளீஸ். விக்கி விக்கி டாக்டர் விக்கி 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 திவ்யா திவ்யா விக்கி 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 திவ்யா விக்கி திவ்யா விக்கி 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 சின்ன விக்கி பூவிடும் பொழுதில் ஓராயிரம் ஓர் கனவின் வழியில் அதே நிலா பால் சிரிப்பார் ஒளிப்பூ தெளித்தாள் என்
மூச்சு